SASDOவின் பிரதான செய்திகள். யாழில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசாமியின் 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் செம்மணி வளைவில் இடம்பெற்றுள்ளது. 1996ஆம் ஆண்டு செம்மணி முகாமின் நிலை கொண்டிருந்த படையினரால் கைது செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தி குமாரசாமி கூட்டு பாலியல் வன்முறையின் பின்னர் செப்டம்பர் 7ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அவரை தேடிச் சென்ற தாய், தந்தை மற்றும் அயலவர்களும் கொல்லப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான வழக்கில் 6 இராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் இந்த வழக்கில் இராணுவ உயர் அதிகாரிகள் பல தப்பிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இன்றளவும் உள்ளது. வடக்கு கிழக்கு நிறைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு செம்மணி சந்தை பகுதியில் காலை 9 மணிக்கு நடைபெற்றது. படுகொலை செய்யப்பட்ட மாணவி கிருஷாந்தியின் இந்த அஞ்சலி நிகழ்வில் கிருஷாந்தியின் மைத்துனர் சந்திரகாந்தன், மயூரன், உறவினர்கள், பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். அத்துடன் வாசலிலே கிருஷாந்தி எனும் செம்மணி தொடர்பான கவிதை நூலும் வெளியிடப்பட்டு வைத்தது. மேலும் இந்த நினைவேந்தலில் தமிழிசை கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராஜா கேந்திரன், MK சிவாஜிலிங்கம், வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராய நிரோஷ், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் இந்த மண்ணில் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு கிருஷாந்தினுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது என இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். செம்மணியில் நடைபெற்ற கிருஷாந்தியின் 29வது ஆண்டு நிறைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மண்ணிலே இப்பொழுது பொருட்களாக இருக்கின்ற நூற்றுக்கணக்கான எங்களுடைய சகோதரர்களின் எலும்புக்கூடுகளின் சாட்சியாக இந்த மண்ணிலே ஒன்று கூடியிருப்பது காலத்தின் கடமையாகும். இந்த மண்ணிலே சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளுக்கு கிருஷாந்தியுடைய மரணம்தான் ஒரு அங்கத்தை தொட்டு தந்தது. இன்று கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்க வைத்த நிலையில் அல்லது கட்டிப்பிடித்த நிலையில் எந்தவொரு அடையாளமும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள், மண்டையோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் இந்த இடத்தில் பார்க்கின்றோம். இந்நிலையில் கிருஷாந்தியுடைய மரணமும் எங்களுக்கான விடுதலை பாதையில் ஒரு மைக்கேல். கிருஷாந்தியோடும் அவருக்கு முற்பாடும் பிற்பாடும் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட பலருடைய ஆத்மாக்கள் தமிழ் தேசிய விடுதலை பயணத்தின் ஒரு பாதையை திறக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குறைந்தது அந்த 10 பேருடைய ஒப்பந்தங்கள், பேரும் அவர்களுடைய பதவிகள், அவர்களுடைய முகவரிகள் ஓடு சேர்ந்து அவர்களுடைய ஒப்பங்களோடு கட்சியினுடைய தலைவர் செயலாளர்களுடைய ஒப்பங்களும் உள்ளடக்கப்பட்டு செல்ல வேண்டும். இன்று 1.5 லட்சம் கையொப்பங்கள் பெறப்படுகிறது. கிட்டத்தட்ட 15,000 தாள்கள் அங்கே இருக்கும். 15,000 தாள்களிலே ஒவ்வொருத்தரும் 1000 தாள்களுக்கு பிற்பாடு கையொப்பங்களை இடுவதன் மூலத்திலே நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல அது இன்றைக்கு செம்மணி என்பது அண்மையில் விபத்துக்குள்ளாகி 15 பேர் உயிர்ந்து எல்லை மற்றும் ராவண எல்லை இடையே எல்லை வெள்ளவாய சாலையில் கிட்டத்தட்ட 10 ஆபத்தான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட வீதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த இடங்கள் குறித்து சிறப்பு ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக பொறியியலாளர் SS என்சநாயக்க தெரிவித்துள்ளார். வீதியின் இருபுறமும் சரி செய்யக்கூடிய ஆபத்தான இடங்களில் மண் அள்ளும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அதன் கீழ் சரி செய்யப்படும் வீதியின் அளவு 26 கிலோமீட்டர்கள் ஆகும். பதுளை மாவட்டத்தில் விபத்துக்களை குறைக்க ஒதுக்கப்பட்டு 700 மில்லியன் ஒதுக்கீடு அந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட உள்ளது. திருகோணமலை தம்பலகாமம் காவல்துறை பிரிவுக்குட்பட்டு முள்ளிப்பொத்தானை 9ஆம் கொலனி சதம் நகர் பிள்ளையார் கோவில் இடம்பெற்ற திருவிழா ஊர்வலின் போது பட்டாசு வெடித்ததில் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இடம்பெற்ற இச்சம்பவத்தில் உயர்ந்த குடும்பஸ்தர் அதே பகுதியில் வசித்து வரும் 3 பிள்ளைகளின் தந்தையான கணபதி பிள்ளை காளிராசா என்று தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, ஊர்வலத்தின் போது பட்டாசு கொளுத்திய நிலையில் ஒரு பட்டாசு வெடிக்காத நிலையில் உள்ளதைக் கண்டு அதை காலால் தடவிய போது பட்டாசு வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயர்ந்தவரின் சடலம் தற்போது தம்பலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கந்தலாய் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் தம்பலகாம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருளுகும பகுதியில் உள்ள வீட்டில் மனைவி ஒருவர் தனது கணவரை கோடரியா தாக்கி கொலை செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தனது 3 குழந்தைகளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்ததாக கெபிட்டி கொல்லாவ காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கெபிட்டி கொல்லாவ காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குருளுகும பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான ஒருவரே இவ்வாறு காவல்துறையில் சரணடைந்துள்ளார். உயிர்ந்தவர் கேடிப்பிட்டி கொல்லாவ குருளுகும பகுதியைச் சேர்ந்த உக்குவாவையைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான உபாலி ஹெரத் என்பவர் தெரிய வந்துள்ளது.
கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவர் வாளால் தாக்க முயன்ற நிலையில் மனைவி அவரின் தலையை கோடாரியால் தாக்கியதில் ஸ்தலத்திலேயே உயிர்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.